ஹாய், டே 135 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மூவி நேம் ஃப்ரீ கேர் ஃப்ரைடே. ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவிஸ் சேலஞ்ச் தான் அது. ஸோ டெய்லி ஒரு மூவி நம்ம தேட்டரில் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் வந்து இங்கே 135 மூவிஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ மூவி பார்த்திங்கன்னா ஃப்ரீ கேர் ஃப்ரைடே, இங்கிலீஷ் மூவி தான். ஸோ மூவி பார்த்திங்கன்னா காமெடி, ட்ராமா அண்டு ஃபேமிலி அந்த ஜானரில் தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு 2 hours தான் இருக்கும் ரன் டைமு. ஸோ 1 hour 45 minutes தான் வந்து ரன் டைம் போகுது. ஸோ மூவி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஒரு டீனேஜ் பொண்ணு, அவங்களோட அம்மா அண்ட் வந்து அந்த பொண்ணோட கிராண்ட் மதர் அண்ட் அவரோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூலில் இந்த பொண்ணுக்கு வந்து இன்னொரு பொண்ணு கூட வந்து பிரச்சனை. இவங்க வந்து இருக்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு பிரிட்டிஷ் பொண்ணாக இருக்குது. ஸோ அந்த பொண்ணு இந்த டீனேஜ் பொண்ணோட லேப்மேட்டாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு ரொம்ப வந்து ஓவர் ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணுறதுனால இவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் செட் ஆகலை. ஸோ இந்த விஷயத்தை வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்டே வரும்போது, ஸோ இன்னொரு 1 year வந்து அந்த பொண்ணு இங்கே இருக்காது, ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுரு, 1 year அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் வேறு இடத்துக்கு போயிட போகுதுன்னு சொல்லி இவங்க வந்து அந்த பொண்ணு சமாதானம் பற்றி அனுப்பிடுவாங்க. ஆனால் அந்த லேபில் திருப்பி அந்த 2 பேரும் வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பிரச்சனை ஆகி அவங்க ஸ்கூல்லேருந்து பேரண்ட்ஸ் வர சொல்லிவிடுவாங்க. ஸோ இந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் வருவாங்க அண்டு அந்த பிரிட்டிஷ் பொண்ணோட பேரண்ட்டும் வந்து வருவார், அவங்க அப்பா வருவார். ஸோ இவங்க இந்த பொண்ணோட அம்மாவுக்கும் அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இது வந்து ஒர்க் அவுட் ஆகிடும், ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி ஸோ அவங்க 2 பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஸ்கூல்லேயே வந்து நம்ம 2 பேருக்கும் செட் ஆகலையே, எப்படி நம்ம வீட்டில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வீட்டிலே வந்து பிரச்சனை ஏற்படும். அண்ட் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது அவங்க கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைப்பாங்க. அண்ட் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிவிட்டு ஸோ இவங்க திருப்பி வந்து லண்டன் போகிற மாதிரி பிளானில் இருக்கும். ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து இங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயே இருக்கணுன்றது தான் விருப்பமாக இருக்கும். ஸோ அந்த பிரிட்டிஷ் பொண்ணுக்குமே வந்து இப்போ இவங்களோட இந்த ஃபேமிலியோட வந்து மெர்ஜ் ஆகிறதுல பெருசாக வந்து எந்த ஒரு விருப்பமும் இருக்காது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்றதான் வந்து மற்ற கதையாக இருக்கும். ஸோ அண்ட் வந்து இதில் முக்கியமான விஷயம், இவங்க மேரேஜுக்கு முன்னாடி வந்து ஒரு பேச்சுலர் பார்ட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஒருத்தங்க இந்த அஸ்ட்ராலஜர் மாதிரி வந்து ஒருத்தங்களை பார்ப்பாங்க. ஸோ அவங்க சம்திங் வந்து இவங்களோட ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி வந்து அவங்க கைரேகைலாம் பார்க்கும்போது ஸோ ஒரு மந்திரம் மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. பட் அன்றைக்கி நைட்டே வந்து இவங்க வந்து ஒரு மேஜிக் மாதிரி ஆகி இவங்க 4 பேரோட பாடியுமே வந்து பாடி ஸ்வாப் ஆகிடும். ஸோ ஒருத்தர் வந்து மாறி மாறி வந்து அவங்க பாடியில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒருத்தர் வந்து பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கான வந்து ஒரு ஸ்கோப் கிடைக்கும். ஸோ இப்போ இவங்க வந்து இந்த மேரேஜ் நிற்கணும், இவங்க 2 பேரும் சேரக்கூடாது அண்ட் வந்து அந்த பொண்ணுக்கும் இந்த 2 பொண்ணுங்களுக்கும் வந்து இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்து இது மூலயமா வந்து சரியாகிற மாதிரி வந்து படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ படமே வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக தான் போயிட்டுருக்கோம், ரொம்ப ஃபன்னாகவே எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த 4 கேரக்டர் தான் மெயின் கேரக்டர். அவங்க பாடி ஸ்வாப் ஆனதுக்கப்புறம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஸோ ஒருத்தரோட லைஃப்பில் இன்னொருத்தர் வந்து எப்படி ஒரு பார்ட்டாக இருக்காங்க, ஸோ இவங்க அந்த லவ் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, ஸோ அவங்க ஃபேமிலி லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு கிளியர் கட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கதையும் வெளியும் எங்கேயும் போகாது. ஸோ ஒரு ஃபனுக்கான எல்லா எலமெண்ட்டும் இருக்கும். அண்ட் வந்து அந்த ஃபேமிலி ட்ராமா வந்து மிஸ் பண்ணாமல் வந்து சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால் வந்து ஒரு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் ஒரு மூவி பார்க்கணும், ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். காமெடியுமே வந்து நிறைய இடத்துல வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த மூவி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 10 ரேட்டிங் 10 கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை. டே 135 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் ஃப்ரீ ஃப்ரைடே. விஆர் மாலில் பார்த்துருக்கோம். ஷோ டைமிங் 4:35 PM.